அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அப்படி இருந்தும் நெறைய பெண்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும், வீட்ல இருக்கிற ஆளுகள சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் வலியையும், அதை எப்படி சமாளிக்கிறன்ற திறமையும் கண்டிப்பா வளரும். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிறாம லாஸ்ட் வரை பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யாருக்குமே பிரச்சனை இல்லாத வீடுன்னு இல்ல. அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றாங்கன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையா அல்லது சின்ன பிரச்சனையான்றதே முடிவு வரும். யாருமே தெரியாத வெளியில யாரோ ஒரு ஆள் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, அவங்கள அவாய்ட் பண்றது அவ்வளோ கஷ்டம் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ளேயோ அல்லது உறவுகள்லயோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அந்த நபரால அப்படின்னா, அதை தவிர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனை தருகிறக்கூடிய உறவுகள் பார்த்திங்கன்னா, ஒரு 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க மாட்டாங்க. புரியாமல் நடந்துக்குருவாங்க. இப்போ நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளோட சூழ்நிலைகள் தெரியும். நம்ம சூழ்நிலைகள் நம்மளை பிடிச்ச உறவுகள், நம்ம அப்பா, அம்மா, இந்த மாதிரி ரொம்ப உறவுகளுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். இவங்க இந்த முடிவு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை பற்றி பிடிக்காதவங்களுக்கு அதை தெரியாமல் அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயநலமான உறவுகள். இந்த உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. வேறு எந்த ஒரு பலனுமே அவங்களுக்கு இருக்கிறாது. ஏதாவது உனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு சொன்ன புரியாமல் நடந்துக்கிறவங்கள நம்ம புரிய வைக்கவே முடியாது. நம்ம நான் இப்படி, நான் நல்லவன், நான் இதுக்காக தான் அதை செஞ்சேன், இந்த வேலை பண்ணேன், அந்த வேலை பண்ணேன், இவ்வளோ செஞ்சேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்கள புரியவே வைக்க முடியாதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச உறவுகள்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். இது நம்மளை புரியாதவங்களுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கத்தி கோவப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம். இது டென்ஷன் ஆகிறனால நம்ம உடம்புக்கு தான் பாதிப்பு. அதனால் கூலாக விட்டுருங்க. நானும் ஸ்டார்டிங்கில் நினப்பேன் எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ரொம்ப வருஷக்கணக்கில் கடந்ததுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுக்கு பின்னாடி தான் இதில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எதுக்காக அவ்வளோ கோவப்பட்டோம், எதுக்கு கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அதனால புரியாத உறவுகள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம கண்டுக்காமல் அவங்கள ஒரு ஒரு பொருளாகவே எடுத்துக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்குமே தெரியும். நம்மளை என்னடா நம்ம எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு உரைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே போர் அடித்து விட்டு போயிடுவாங்க. நம்மளுக்குமே அவங்கள கண்டுக்க வேணான்னு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும். உடம்பு ஃபஸ்ட்டு பாதிக்கும் கோவப்படுறதுனால. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ரீப்ளே பண்ணணுமா வேணாமான்னு யோசிங்க. 2வது கேட்டகரியில் இருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சுயநலமாக இருக்கிறவங்க. இந்த மாதிரி கேட்டகரி கிட்ட நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம ஒரு லிமிட்டோடு நம்ம நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள்கிட்டையே நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் வரும்போது, அதையும் அந்த தவறான உறவுகளையும் சமாளித்து நம்மளாலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணலாம். இல்லை என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அழுதுகிட்டே தான் இருப்பேன், நான் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. அவங்கள சமாளித்து நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி என்னால் சமாளிச்சுட்டு சந்தோஷமாகவும் என்னையும் நான் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தோணுச்சு, நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுகள்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அந்த மாதிரி உறவுகள் நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் தான் சொல்கிறேன். அண்ணன், தம்பி, தங்கச்சி, இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்க, தேவையில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த வீட்டு பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஹாப்பியாக எப்படி இருக்கணும்னு சொன்னீங்களே, அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுயநலமாக நம்ம மாறுறது. சுயநலத்திலே பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை காயப்படுத்தி சுயநலமாக இருக்கிறது வேறு. சுயநலம்னா செல்ஃப் கேராக நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது வேறு சுயநலம். நான் சொல்கிறது 2வது கேட்டகரி. நம்மளே பார்த்துக்கிற சுயநலத்தை சொல்கிறேன். நம்ம ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். சில பேருக்கு தைராய்டு பிரச்சனைலாம் இருக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கலாம், இல்லை இது ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது, ஹேரை மெயின்டைன் பண்ணணும் இருக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் இருக்கலாம். இல்லை ஒல்லியாக இருக்கவங்க குண்டாக இருக்கணும் இருக்கலாம், இல்லை ஃபேர் ஆகணும், நான் இன்னும் கொஞ்சம் என்னோடய கலரை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமாகவும் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை ப்ராப்பராக நம்ம கற்றுக்கலாம். இப்போ கற்றுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஃபோனே போதும்.
இந்த ஃபோனை தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதிலலாம் நம்ம பிஸியாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் மண்டையில் வரவே வராது. அப்படியே நம்மளுக்கு தலை போகிற விஷயங்கள் டென்ஷனில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை நினைக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. நம்மளை எப்போ டேக் கேர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்மளுக்கு மைண்ட் வந்து சிந்திக்காது. நம்ம ஒரு பக்கெட்டு வந்து நல்ல விதமாக போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஷைன் ஆகிக்கிட்டே இருப்போம். நம்மளை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கான க்ரூமை வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்மையான உறவுகள் இருப்பாங்க இல்லையா, நம்மளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைவிட்டுறாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்திக்கணும். ரெண்டாவது, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டக்குன்னு வந்து ஒரு வேலைக்கோ ஒரு எதுக்குமே பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம குழந்தை பெருசாகிட்டா நம்ம என்ன வேலைக்கு போகலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே சிந்திக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆனாலும் வேலை போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை சிந்திச்சு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளால் கண்டிப்பாக ஒரு வேலையை ஜாயின் பண்ண முடியும். வெளியில் போய் தான் வேலை பார்க்கணும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கான சுச்சுவேஷனு அதுக்கான சூழ்நிலைகளை நம்ம தான் அமைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கிறதுக்கும் தேவையானது பார்த்திங்கன்னா மணி. அந்த மணியை வந்து யார்கிட்டையும் டிபெண்ட்டாக இல்லாமல் நம்மளே நம்ம சம்பாரிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார் வேணாலும் நம்மளுக்கு காசு கொடுக்கலாம். ஆனால் நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம செலவு பண்ணுறோமோ இல்லையோ ஒரு தனி தன்னம்பிக்கை வரும். இதனால் கவலைகள் ரொம்ப குறையும், டிப்ரெஷன் வராது. நம்மளுக்கு நம்மளே செலவு பண்ணிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிஸியாக வச்சுக்கோங்க அப்படின்னு பண்ணும்போது வீட்டு வேலைகளையும் கிச்சன் வேலைகளையுமே பிஸியாக இல்லாமல் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறதுலையும் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுலையும் தூங்குறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான நேரங்கள் தான். நல்ல ரிலாக்ஸாக தூங்குறது, ஒரு மூவி பார்க்குறது, பிடிச்சதை சாப்பிட்றது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே டேக் கேர் தான். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்காக தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து பிஸியாக வச்சுக்க பாருங்கள். நம்ம கிச்சன்லேயே வந்து பிஸியாக இருக்கணும்னு இல்லை, கிச்சன் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறது. அடுத்த நொடி வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதனால் நம்மளுக்கு ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ஹாப்பியாக வந்து செலவிடணும்னு மனசில் உறுதி எடுத்துட்டு இந்த மாதிரி சில்லற விஷயங்கள் தேவையில்லாத உறவுகளை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்காம அவங்க ஒரு ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம வழியில் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம க்ரோ ஆகிக்கிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நடந்து காமிக்கணும் அவங்க முன்னாடி. ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல நிறைய சேஞ்சஸ் தெரியும். நம்ம ஹெல்த்தில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால மட்டும் நம்ம உடம்பு ஹெல்த்தியாகிடாது. மைண்டு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உடம்பை விட மைண்டு வந்து ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. இனிமேல் என்ன ஆனாலும் நான் வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன். என்னோட தேவையில்லாத உறவுகளுக்காக நான் வந்து எந்த நாளும் கவலைப்பட மாட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.